அசுரர்களின் தலைவன் கஜமுகன் இவன் மிகவும் கொடியவன். தனக்கு முன் 1000 முறை தலையில் குட்டி கும்பிடுமாறு தேவர்களை பணித்தான். தேவர்களுக்கு பல துன்பங்களைச் செய்தான். தேவர்கள் மனம் வருந்தினர். விநாயகரிடம் சென்று முறையிட்டனர். தங்கள் துன்பங்களை கூறினர். விநாயகர் தேவர் துயர் போக்க விரும்பினார். தேவர்களுக்கு அருள் புரிய முன்வந்தார். கஜமுகனை அடக்கினார். தேவர்கள் மகிழ்ந்தனர். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தனர். உங்களுக்கு முன் சிரசில் 3 முறை குட்டி கும்பிடுவோம். தோப்புக்கரணம் போடுவோம். இந்த வழிபாட்டு முறையினை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அதனை விநாயகரும் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் பிள்ளையாரை தோப்புக்கரணம் போட்டு வழிபடுகிறோம். வேழமுகத்து விநாயகனை தொழ விக்கினன் தீரும். கோவில் வழிபாட்டில் முதல் வணக்கம் விநாயகருக்கு தான். அவர் முன் தோப்புக்கரணம் செய்து வழிபாட்டை துவங்குகிறோம். கைகளால் காதை பிடித்துக் கொள்வது என்பது இதன் பொருள். கைகளால் காதுகளை பிடித்தபடி 3 முறை குனிந்து நிமிர்ந்து பின் தலையில் குட்டிக் கொள்வது வழக்கம். மறந்து போன விஷயத்தை நினைவுபடுத்த தலையில் கை வைத்து தட்டியபடியே நினைவுக்கு கொண்டுவர முயற்சிப்போம். அப்போது நரம்புகள் தூண்டப்பட்டு மறந்த விஷயம் நினைவுக்கு வரும். அது போல காதை பிடிக்கும் போது நரம்பு மண்டலம் தூண்டப்படும். மூளை விழிப்படைந்து நினைவாற்றல் பெருகும். இரத்த ஓட்டம் சீராகும். சுறுசுறுப்பு உண்டாகும். தோப்பு கரணம் புத்துணர்வுக்கு வழிவகுக்கும்.